தெரியாது இல்லை. கோவையில் கூட்டு பலாத்காரம் நடந்திருக்கு. பெண்களுக்கான அரசு தமிழக அரசு சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் கூட்டு பலாத்காரம் இறங்கி போயிடலாம். இல்லை, இது ஒரு நிகழ்வு இல்லை. உங்களுக்கு தெரியும், வெளியில் வந்து வராத நாட்டுக்குள்ளே இது மாதிரி பல வன்புணர்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள். இது எப்படி பார்த்தாலும் இதை சகித்து கொள்ள முடியல. இது தொடர்ச்சியாக நடக்குது. ரொம்ப வலியாக இருக்குது. எப்படின்னா 6-7 வயசு குழந்தை இந்த ஹாசினியை ஒருத்தர் வன்புணர்வு செய்து கொலை பண்ணிடுறாரு, எரிச்சு கொண்டுறாரு. 30 நாளில் திருப்பி வர்றாரு. திருப்பி வந்து பெற்ற தாயே கொண்டுறாரு. நீதிமன்றம் அவருக்கு தண்டனையை நீக்கி விடுதலை செஞ்சிருது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி குற்றங்கள் இது வந்து ஒரு பெரிய சாதாரணமாயிருது. இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த சமூகம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற ஒரு நரகமாயிடுச்சுங்கிறதான் ஒரு கொடுமையானதாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செயல், இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது, ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல். சிந்தனை எதிலிருந்து வருது? அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை. சமூகமே கேடுகட்டுருச்சு. நிறைந்த போதை, எங்கு பார்த்தாலும் போதை. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த இடமே நீ ரொம்ப நாளாக அங்கே சரக்கு 24 மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அந்த இடம், அந்த குற்றம் நடந்த இடம் கேட்டால் பயமாக இருக்குது. படிக்க போன பொண்ணு 1ஆம் ஆண்டு போயிருக்கு. 18 வயசு பூர்த்தி ஆகலை. அது ஒரு பையனோட போய் நான் இரவு 11 மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது. அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு. சுட்டு கொண்டாங்கிற மாதிரி. சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது? அவன்கிட்ட போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது? இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கு என்னன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுது? அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை, பேசியிருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள், நம்ம எல்லாருமே இது வைக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க, என்ன நம்பிக்கை வரும்? எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல. அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா? ஒன்றும் மதுரையிலேருந்து வந்துருக்கு. அவங்க மனநிலையை தான் யோசிச்சு பார்க்குறேன். இது எப்படி இருக்கும்? எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகள் அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன? அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது. கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்கள். அங்கங்கே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது. இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லையே. அப்போ அது சரி பார்ப்போம். இது விமர்சனம் இல்லை, நான் சொல்றது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்றேன். அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பொது மனிதனா நீங்க பாருங்க. நான் அதிமுக இல்லை, இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை. நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்லை, ஒரு மகனா பார்க்குறேன். பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுறது, சமூக நீதி பேசுறது, சுயமரியாதை பேசுறது, இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க. யாராவது நீங்களே சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, ஒரு மேல பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் இது சுயமரியாதையில் வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு. நம்ம வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறதா ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தா, நாங்க தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ள வந்துருவானே அப்படின்னு தான் அதுல ஐயா ராமசாமியிலிருந்து ஐயா வீரமணி வரை கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதானே சொல்றாங்க. அப்ப திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண், பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க.
நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதியாத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க. என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு. மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதில் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேற யாராவது சொல்லுங்க, யாராவது? ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்தவர். மற்ற எல்லாம் இப்படித்தான். அதையும் தான் சொல்லியிருக்கு. திமுகவா அதிமுகவா சுயமரியாதை பத்தி பேச இருக்கல, அதையும் தானே பேசின மேடையில். நீங்க அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே. இது ஒரு வழக்கம். அது உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்க 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்க ஐயாவே எண்ணி கொடுங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்ப வன்னிய எனக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில ஓட்டுக்காக சொல்லிட்டு போறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாத்துறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும் போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 ஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையெழுத்து போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்ப அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம். ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்னா எஸ்சிஏன்னு வருது. எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்கு. அது தேவேந்திரர் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்திரர் எனக்கா? யாருக்கு? ஒரு சீட்ல நாங்க. அப்ப முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்ப சாப்பாடு என்னது? அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி, மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துருக்கு. அப்ப நான் பாதிக்கப்பட்டுறேன்ல, விளங்க. அப்ப பாதிப்புக்கு ஆளாயிருக்கிற நான் சொல்றேன், நீ எண்ணி கூட எடுத்து கொடுக்காத, அளந்து கூட அள்ளி கொடுக்காதேங்கிறேன். திருப்பி வாய் வார்த்தையா ஓட்டு வரும்போது, தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க 10.5 போயிட்டீங்க. சட்ட வரைவு வந்திருக்கா? சட்டப்படி செயலாக்கம் பெறுதா? 10.5 படையாச்சியை நான் பயன்படுத்துறேன்னா? இல்ல. அப்ப எல்லாமே ஏமாற்றா இருந்தா எப்படி? அப்ப சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சாதி வாரி கணக்கெடுப்பு உடனே கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ் சீதாராமையா எடுக்கிறாரு இல்லையா? இதே அந்த தெலுங்கானால உங்க காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே, அவர் எடுக்கிறாரா இல்லையா? நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும், அவனுக்கு மத்திய அரசு இல்லது. எதையாவது கடத்தி விடுறது, சொல்லிட்டு மாநில உரிமை இங்க பேசிக்கிறது, சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது. அப்ப ஓம் போலீஸ் சரியில்லைப்ப. அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை, அப்ப நீங்க பதவி விலகணும். என் போலீஸ் சரியில்லைங்க, என் நிர்வாகம் சரியில்லைன்னு. அப்படித்தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. அப்போ ஏன் காவல்துறைக்கு என்ன குறை? எதுக்கு சிபிஐ விசாரணை? எல்லாம் வர்றவங்கள சிபிஐ விசாரணை எப்படி இருக்கு? சிபிஐ அதிகாரிகளுக்கு 4 மூளை இருக்கா எப்படி?